வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 8/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் 5 digits which is exactly divisible by 472. அதாவது 472 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000. நார்மலாகவே மிகச்சிறிய 5 இலக்க எது பார்த்தீங்கன்னா 10,000. சரிங்களா? இது 472 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 10,000 இருக்கு இல்லையா, இந்த 10,000 472 வகுத்துருங்க. வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 எவ்வளோ போகுமா? அப்போ 944 சொல்லி கிடைக்கும். 944. இப்போ மிச்சம் என்ன வரும்? 36. சாரி 37 56. ஸோ 56 அடுத்த ஒரு 0. ஸோ ஒரு தடவை போகும் 472. மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 472னா மிச்சம் 88 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 88க்கும் இந்த 472க்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. அந்த வித்தியாசம் தான் நமக்கு 384. சரிங்களா? வித்தியாசம் 384. ஸோ இந்த 88ஓட இந்த 384 கூட்டினீங்க அப்படின்னா இந்த நம்பர் முழுமையாக 472 வகுப்படுமா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? 384 இந்த 10,000ஓட கூட்டிட வேண்டியதான். ஸோ ப்ளஸ் 384 ஈக்குவல் டு 10,384தான் 472 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்கியம். சரிங்களா? நல்லா கவனிங்க. 10,000 வகுக்கும் பொழுது கடைசியாக 21 தடவை போகும். மீதி 88 இருக்கும். சரிங்களா? இந்த மீதிக்கும் இந்த வகுப்படும் எண் வகுக்கும் எண்ணுக்கும் மீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அந்த வித்தியாசம் சப்போஸ் இந்த 384 இந்த 88ஓட கூட இருந்துச்சு அப்படின்னா கூட்டினீங்க அப்படின்னா 472 கிடைக்கும். ஸோ அந்த எண் முழுமையாக வகுப்படும். ஸோ இந்த 384 இந்த 10,000ஓட கூட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான மிகச்சிறிய 5 இலக்க எண் கிடைச்சிடும். 472 வகுப்படக்கூடியது. அடுத்த கொஸ்டின், எட்டாவது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ABCDEF இவங்க 6 பேருடைய சராசரி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 36 சொல்லி. அப்படின்னா அவங்களுடைய A+B+C+D+E+F இவங்களோட டோட்டல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6x36 சொல்லியிருக்கு. இப்போ BDFனுடைய சராசரி கொடுத்துருக்காங்க. B+D+F இவங்களோட சராசரி கொடுத்துட்டாங்க. ஸோ 28. அப்போது இவங்களுடைய டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 3x28 சொல்லியிருக்கு. நமக்கு என்ன கேட்குறாங்க? A+C+E சராசரி கேட்குறாங்க. ஸோ A+C+E சராசரி என்ன பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கழிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் நமக்கு மொத்த வேல்யூ கிடைக்கும். A+C+E மொத்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்படின்னா என்ன வரும்? 36னா 6x36 216 மைனஸ் 328 84. ஸோ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 132 சொல்லி கிடைக்கும். 132ன்றது என்ன பார்த்தீங்கன்னா A+C+E மொத்த மதிப்பு. சரிங்களா? நமக்கு என்ன கேட்குறாங்க? சராசரி தான் கேட்குறாங்க. சராசரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 132 வகுத்தல் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. A+C+E. ஸோ வகுத்துட்டீங்க அப்படின்னா 44ன்றதான் A+C+E சராசரி. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 10வது கொஸ்டின். The length of the rectangle is 3/5 of the radius of the circle. ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் அந்த ஒரு வட்டத்தினுடைய ஆரத்தை போல 3/5 பங்காமா. சரிங்களா? 5 3 பங்கு. ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு த சைட் ஆஃப் த ஸ்கொயர். சரிங்களா? அந்த வட்டத்தினுடைய ஆரம் ஒரு சதுரத்தினுடைய பக்கத்துக்கு சமமாக இருக்குது. அப்படின்னா இந்த சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. சதுரத்தினுடைய பரப்பளவு மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா கேட்குறாங்க. அந்த செவ்வகத்தினுடைய பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனுடைய அகலம் மதிப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ கணக்குப்படி செவ்வகத்துடைய நீளம் அதனுடைய ஆரத்துக்கு 5ல் 3 பங்காமா. சரிங்களா? இப்போ ஆரம் எதுக்கு சமமாக இருக்குது? இந்த ஸ்கொயர்னுடைய பக்கத்துக்கு சமமாக இருக்குது. சரிங்களா? சதுரத்துடைய பக்கத்துக்கு சமமாக இருக்குது. ஸோ சதுரத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரம் ஒரு சதுரம் எடுத்துக்கலாம். அந்த சதுரத்துடைய பக்கத்துக்கு சமமாக இருக்குது இந்த ஆரம். சரிங்களா? அப்போ பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க? A² ஈக்குவல் டு 4900 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்? 70 சொல்லி இருக்குமா? ஸோ 70 மீட்டர். அப்போது இது ஆரத்துக்கு சமமாக இருக்குது. அப்படின்னா இதில் அப்படியே ஃபார்முலாவில் போடுங்க. எல்லோட மதிப்பு என்ன வரும்? 3/5 × 70 ஈக்குவல் டு அடி எடுத்திங்கன்னா 14 3 14 42 மீட்டர்ன்றது அந்த செவ்வகத்தினுடைய நீளத்தினோட அகலம். நீளத்தினுடைய மதிப்பு. அப்படின்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா செவ்வகம்
பரப்பளவுக்கு ஃபார்முலா L × B. L × B. எல்லோட மதிப்பு என்ன? 42. சரிங்களா? அகலத்தினுடைய மதிப்பு என்ன? 20 மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும்? பரப்பளவு 840 மீட்டர் ஸ்கொயர் சொல்லி கிடைக்கும். அவ்வளோதாங்க. கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து புட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த கொஸ்டின், ரமேஷ் சர்மா வந்து 8000 ரூபாய் வந்து 3 வருஷத்துக்கு 5% வட்டி விகிதத்தில் வந்து தனி வட்டியில் வாங்குறாரு. அப்புறம் அதே அமௌண்ட்டை வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே மனோகர்ன்றவருக்கு 3 வருஷத்துக்கு 7% வட்டி விகிதத்தில் விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ 3 வருஷத்துக்கு 7% வட்டி விகிதத்துக்கு வந்து கடன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு? 8000 ரூபாய். சரிங்களா? 8000 ரூபாய் வந்து இது வந்து பிரின்சிபல். நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ரமேஷ் வந்து எவ்வளவுக்கு வட்டிக்கு வாங்குறாரு, எவ்வளவுக்கு வட்டிக்கு விடுறாரு, மனோகருக்கு எவ்வளவு வட்டிக்கு விடுறாருன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 5% வந்து வட்டிக்கு வாங்குறாரு. அதே இது 3 வருஷத்துக்கு 7% வட்டிக்கு வந்து விடுறாரு. ஸோ அப்படின்னா எவ்வளோ வந்து வட்டி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 6% வந்து வட்டி வித்தியாசம். அதுதான் வந்து அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய லாபம். சரிங்களா? அப்போது 8000 ரூபாய்க்கு 6% வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வந்து விடை கிடச்சிடும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 480 ரூபா வந்து ரமேஷ் வந்து உள்வட்டி விட்டதுனால அவர் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து 480 ரூபாய். அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்க. ஸோ என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் தியரி படி போர்டு மாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டு, அடுத்து ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? அப்போது ப்ராக்கெட்டு, அடுத்து ஆஃப், அடுத்து வகுத்தல், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், கழித்தல். சரிங்களா? ப்ராக்கெட்லேயும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்கெட் பண்ணணும், ரெண்டாவது வந்து இந்த ப்ராக்கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராக்கெட், ரெண்டாவது வந்து இந்த ப்ராக்கெட், அதுக்கடுத்து மூணாவது இந்த ப்ராக்கெட் பண்ணணும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 24 வகுத்தல் 6 என்ன வரும்? 4ன்னு சொல்லி வரும். 4 - 4 0. சரிங்களா? அப்போ இந்த என்டையர் டேமோட மதிப்பு 0ன்னு வரும். சரிங்களா? அப்படின்னா 17 × 6 மைனஸ் 17 × 8 மைனஸ் 6 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 17 8 136, 5 × 85, 6 × 32, 7 × 119, 8 × 136 மைனஸ் 6 ஈக்குவல் டு 130ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், 19வது கொஸ்டின். எஸ், 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் an external point of B, tangents PA BB are drawn to a circle with the center of O. If BAB equal to 55 degree, then AOB யோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள், எஸ், ஒரு சர்க்கிள் இருக்கு. சரிங்களா? அந்த சர்க்கிளுக்கு வந்து ஒரு டேஞ்சன் வரைகிறாங்க. சரிங்களா? பீன்ற புள்ளி காமனான புள்ளி, அதுலேருந்து வந்து 2 டேஞ்சன் வரைகிறாங்க. சரிங்களா? ஒரு 2 தொடுகோடு வரைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 தொடுகோடு வரைகிறாங்க. ஸோ ஒரு தொடுகோடு மதிப்பு BA, இன்னொரு தொடுகோடு BB. இதுக்கு ஒரு மையம் இருக்குது. இந்த வட்டத்துக்கு வந்து ஒரு மையம் இருக்குது. சரிங்களா? அது வந்து O. இப்போ வந்து PAP. சரிங்களா? PAP இது ரெண்டும் வந்து சமமா? இதோட ரெண்டோட லென்த் வந்து சமம். சரிங்களா? எக்ஸ்டர்னல் பாயிண்ட் டேஞ்சன்ஸ் PAPB ஆர் drawn to a circle with center O. சரிங்களா? PAP யோட மதிப்பு கொடுத்தாங்க. PA, இது ரெண்டும் வந்து ஆரம். சரிங்களா? இது ரெண்டும் வந்து வட்டத்தினுடைய ஆரம். சரிங்களா? இப்போ PAP மதிப்பு கொடுத்தாங்க. PAP மதிப்பு கொடுத்தாங்க. மதிப்பு அளவு 55 டிகிரி. சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு முக்கோணமா? PAPன்றது ஒரு முக்கோணம். இது ரெண்டுடைய பக்கங்கள் வந்து சமம். அப்படின்னா இதுக்கு எதிர்ப்புறம் உள்ள கோணங்கள் சமமா இருக்குமா? அப்போ PAP மதிப்பு 55 டிகிரி அப்படின்னா PPA மதிப்பு எவ்வளோ இருக்கும்? 55 டிகிரி இருக்கும். சரிங்களா? 55 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா பக்கங்கள் சமம்னா அதன் எதிரே உள்ள கோணங்கள் சமம், அந்த விதி. அப்புறம் முக்கோணத்தில் 3 கோணங்கள் விதிப்படி சரிங்களா, 3 கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி. அப்படின்னா ஆங்கிள் APP மதிப்பு என்ன வரும்? இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 110. 110னா இதில் வந்து 70 வரும். சரிங்களா? 70 டிகிரி. 70 டிகிரி. சரிங்களா? இப்போ கணக்கில் என்னன்னா இந்த ஆங்கிள் கணக்குப்படி என்னன்னா இந்த ஆங்கிள் AOP பிளஸ் ஆங்கிள் APP இது ரெண்டும் கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரின்னு சொல்லியிருக்கும். இது வந்து தியரி. சரிங்களா?
ஏஓபி அப்புறம் ஆங்கிள் ஏபிபி இது ரெண்டுனுடைய கூடுதல் வந்து 180 டிகிரி இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, ஏஓபியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. ஸோ ஏபிபியோட மதிப்பு என்ன வரும், ஆல்ரெடி நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போ ஏஓபியோட மதிப்பு 180 டிகிரி மைனஸ் 70 டிகிரி, அப்போ ஈக்குவல் டு 110 டிகிரின்றதான் ஆன்சர் சரிங்களா. இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரயில்வேயோட ஃபேவரட்டான கொஸ்டின், ரயில்வே எஸ்எஸ்சினுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கொஸ்டின் சரிங்களா. இந்த ரெண்டு ஆங்கிளினுடைய கூடுதல் 180 டிகிரி இருக்கும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இது வந்து ஏற்படுத்தக்கூடிய கோணம், மொத்த கோணம் ஏ இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும் சரிங்களா. இந்த ஏன்ற கோணத்துடைய மொத்த மதிப்பு நமக்கு 90 டிகிரி இருக்கும் சரிங்களா. ஆனால் இங்கே நமக்கு கிடைக்கிறது ஏபிஏபி சரிங்களா. அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். என்ன வரும், 60 35 டிகிரி இருக்கும், இங்கே 35 டிகிரினா இங்கேயும் 35 டிகிரி 70 சரிங்களா. 35 70 டிகிரி, இது ஒரு முக்கோணம். அப்போ இந்த ஆங்கிளோட மதிப்பு 110 டிகிரி சொல்லி வரும் சரிங்களா. இதுவும் ஒரு கான்செப்ட், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின். A is 5 times as good as work as B சரிங்களா. A வந்து பிஐ போல 5 மடங்கு வந்து வேலை செய்வாங்களாம் சரிங்களா. அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி தான் கொடுக்குறாங்க. எஃபிஷியன்சி ஏ வந்து பிஐ போல 5 மடங்கு, அப்போ பி ஒரு வேலை செஞ்சாங்கன்னா ஏ வந்து 5 வேலை செய்வான். அடுத்து therefore complete the job in 60 days less than B. அதனால அவனோட 5 மடங்கு வந்து திறமை அதிகமாக இருக்கிறதுனால, 5 மடங்கு திறமையாக இருக்கிறதுனால அவன் வந்து பி எடுக்கிறத விட ஏ வந்து டைம் வந்து கம்மியாக எடுக்கிறான் சரிங்களா. கான்செப்ட் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சியும் டைம் வந்து ஒன்று கொண்டு எதிர்த்தகவு சரிங்களா. அப்போது அதாவது ஒருத்தர் வந்து அதிகமான திறன் படைச்சவனா இருந்தான் அப்படின்னா அவன் வந்து கம்மியான நேரத்தில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுவான். அதே நேரத்தில் திறமை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான நேரம் வந்து டைம் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது எஃபிஷியன்சியும் டைம் வந்து ஒன்று கொண்டு எதிர்த்தகவு, இந்த கான்செப்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ எஃபிஷியன்சியோட மதிப்பு தெரியும், அப்போ டயத்தோட மதிப்பு என்ன இருக்கும், ஏக்கு பிக்குமான டைம்ஸோட மதிப்பு 1:5 சொல்லியிருக்கும். கணக்கில் என்ன கொடுத்தா அவன் வந்து 5 மடங்கு திறமை இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா பிஏ விட வந்து அவன் 60 நாள் கம்மியாக வந்து வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ இருக்கிற ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, டயத்தோட வித்தியாசம் 4 ரேஷியோ. 4 ரேஷியோட மதிப்பு 60 நாள் சரிங்களா. அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும், 15 நாள் வருமா. ஸோ நமக்கு ஏனுடைய டைம் தெரியும், ஒரு ரேஷியோ சரிங்களா, அவனுடைய எஃபிஷியன்சி தெரியும். அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும், நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சியா, எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் இங்கே என்ன வரும், இப்போ ஏக்கு வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஏவோட டோட்டல் ஒர்க் எவ்வளோ வரும், மொத்த ஒர்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் என்ன 15 டேஸ், அவனோட எஃபிஷியன்சி என்ன 5 ஈக்குவல் டு 75 யூனிட்ன்றது ஒர்க். கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹவு மெனி டேஸ் வில் தே ஃபினிஷ் த ஒர்க்கிங் டுகெதர். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி தெரியும், பியோட எஃபிஷியன்சி தெரியும், டோட்டல் ஒர்க் தெரியும், நமக்கு என்ன நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நம்பர் ஆஃப் டேஸ் ஏபியோடைய நம்பர் ஆஃப் டேஸ் என்ன வரும், 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா டோட்டல் ஒர்க் எவ்வளவு 75, அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு 5 + 1 ஈக்குவல் டு 6. ஸோ 75/6 அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 12.5 நாட்கள்னு சொல்லி வரும் சரிங்களா. ஸோ 12.5 நாட்களில் வந்து அந்த வேலையை வந்து மொத்தமாக முடிச்சுருவாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா எஃபிஷியன்சியும் டைம் வந்து ஒன்று கொண்டு எதிர்த்தகவு சரிங்களா. அந்த பாயிண்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பாயிண்ட் தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து நீங்கள் போடுறது வந்து ஈஸி சரிங்களா. அது தெரியலன்னா இது கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ ஒருத்தரோட திறமைக்கும் நேரத்துக்கு என்ன சம்மந்தம்னா அது ரெண்டும் ஒன்று கொண்டு எதிர்த்தகவு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 24வது கொஸ்டின். Find the sum of numbers between 400 and 600 such that when they are divided by 6, 12, 16 there will be no remainder சரிங்களா. அதாவது 400க்கும் 600க்கு இடையில வந்து வகுப்படக்கூடிய 6, 12, 16 வகுப்படக்கூடிய முழுமையாக வகுப்படக்கூடிய எண்கள் அதோடைய கூடுதல் வந்து கேட்குறாங்க சரிங்களா. அப்போ 6, 12, 16 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 16ஓட மடங்கு என்ன 32. 32 வந்து 6ஆல் வகுப்பட முடியாது சரிங்களா. அப்போ 48 மூணாவது இருக்கீங்கன்னா 48 வந்து 6ஆல் வகுப்படும், 12ஆல் வகுப்படும். ஸோ எல்சிஎம் வந்து 48. ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ 400க்கும் 500க்கும் 600க்கு இடையில 42 வகுப்படக்கூடிய எண்கள் என்னன்னு பாருங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் 400 வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 10 தடவை பார்த்தீங்கன்னா 480 சொல்லி வரும் சரிங்களா. 480 வரும். 480 வந்து மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் 400 பக்கத்தில் என்ன வரும்னா 10 தடவை பார்த்தீங்கன்னா 10 தடவை பெருக்குனீங்க 48 அப்படின்னா 480 சரி வரும் சரிங்களா. அதில் வந்து ஒரு 48 கழிச்சிங்கன்னா அப்போ 9 48 பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்
32 சொல்லிடும். அது கீழே போனீங்கன்னா 4 முன்னாடி போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 432 சரிங்களா. அப்படி 48 கூட்டி போனீங்கன்னா 480. அடுத்து ஒரு 48 கூட்டினீங்கன்னா 526. அடுத்து ஒரு 48 கூட்டினீங்கன்னா 48 கூட்டினீங்கன்னா 428. அதுக்கடுத்து ஒரு 48 கூட்டினீங்கன்னா 576. அதுக்கடுத்து 48 கூட்டினீங்கன்னா 600க்கு மேலே போயிடும் சரிங்களா. நமக்கு 400க்கும் 600க்கும் இடையில் உள்ள எண்களோட கூடுதல் கேட்குறாங்க. ஸோ இந்த எல்லா நம்பரையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2016 சொல்லி வரும் சரிங்களா. அதுதான் ஆன்சர். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இது வந்து சின்ன எண்ணிக்கை, அதனால வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இதே ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தெரியும் நமக்கு சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரியும் அப்படின்னா சம் ஆஃப் எண்ணிக்கை வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்மேட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சரிங்களா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஒரு எண் வந்து கூட்டு வரிசையில் இருக்குது சரிங்களா, கூட்டுத்தொடரில் இருக்குது. இது எல்லாமே கூட்டுத்தொடரில் இருக்குது. ஏன்னா ஒரு எண்ணை வந்து கூட்டிகிட்டே போனீங்கன்னா அது வந்து அடுத்தடுத்த நம்பர் கிடைக்கனால அது கூட்டுத்தொடரில் இருக்குது சரிங்களா. காமன் டிஃபரன்ஸ் சேம். கூட்டுத்தொடரில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1 சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது ஃபார்முலாப்பா. இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன வரும் மொத்தம் 4ன்னு சொல்லி வரும். 576 மைனஸ் 432 வகுத்தல் 48 ப்ளஸ் 1 ஈக்குவல் என்ன வரும் 4 டேர்ம்ஸ் சொல்லி வரும் சரிங்களா. இது ஒன்று. ரெண்டாவது சம் ஆஃப் டேர்ம்ஸ் கூட்டுத்தொடரில் இருக்கும் முதல்ல சம் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டேர்ம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வகுத்தல் 2 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் சரிங்களா. இது ஒரு ஃபார்முலா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா கணக்குப்படி நம்ம என்ன வரும் இங்கே சம் ஆஃப் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு என்ன எத்தனை 4 டேர்ம்ஸ் வகுத்தல் 2 இன்ட்டு எவ்வளவு 432 ஃபர்ஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் எவ்வளவு 576. ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் 2 இன்ட்டு 600 1008ன்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு 2016 தான் கூட்டுத்தொகை நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ கூட்டுத்தொடரில் இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஈஸி. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இது ஒரு ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கடுத்து முதல் எண்ணும் கடைசி எண்ணும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து கூட்டுத்தொகை மொத்தம் கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து ஈஸி. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு டேர்ம்ஸையும் கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் கூட்ட வேண்டியதுதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் விச் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 4, 8, 12 and 16 சரிங்களா. 4, 8, 12, 16 வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 6 இலக்க எண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மிகச்சிறிய 6 இலக்க என்ன பார்த்தீங்கன்னா 1,00,000 சரிங்களா. அதுதான் இருக்கிறதுல மிகச்சிறிய 6 இலக்க எண் சரிங்களா. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இது கெல்சியம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 16 வந்து எல்லாம் வகுப்படுமா 4 வகுப்படும் 8 வகுப்படும். ஆனால் வந்து 12 வகுக்காது 16 சரிங்களா. அப்போ 16ஓட மல்டிப்ளிகேஷன் 32 வகுக்குமா இல்லை. ஆனால் 48 வகுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் 48 எல்லா எண்ணும் வகுக்கும் அப்படின்னா 48 தான் எல்சிஎம் சரிங்களா. இப்போ வந்து இந்த 10,000 இருக்கு இல்லையா, 1,00,000 வந்து 48 வகுத்துருங்க. 48 வகுத்தீங்கன்னா 2 96 சரிங்களா. 96 40 0 400 எத்தனை தடவை போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 தடவை போகும் 384. அடுத்ததான் மிச்சம் 16 160 0 இருக்குன்னா 160. இதை அடி எடுத்தீங்கன்னா 3 தடவை போகும் 144 சரிங்களா. இப்போ மிச்சம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 48 அப்புறம் இந்த 16 இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பாருங்க சரிங்களா. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 32. இந்த 32 வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எண் முழுமையாக வந்து வகுப்படும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த 10,000 1,00,000 இந்த 32 வந்து கூட்டிட்டீங்க அப்படின்னா இந்த எண் வந்து முழுமையாக வந்து வகுப்படும் சரிங்களா. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர்
1,32,000 ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின். ஸோ ஏபிசி சரிங்களா, ஒரு ஒரு பாராகிராஃப் சரிங்களா, பாராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, வரைபடம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஏபிசி ஆர் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் கிவன் த டேட்டா ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் that took place in their respective years 2000, 2005, 2010, 2015. 2000, 2005, 2010, 2015 வந்து ஏபிசின்ற 3 நகரங்கள் ஏற்பட்ட நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸோட எண்ணிக்கை வந்து பாராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் கிவன் டேட்டா விச் சிட்டி கேன் பி செட் டு ஹேவ் கண்ட்ரோல்டு ஆக்சிடென்ட்ஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி. அதாவது எந்த நகரத்தில் வந்து மிக கம்மியாக வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இதில் பாருங்கள், இது பூரா ஏ, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் ஏ, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பூரா பி, அடுத்து இந்த கருப்பு கலர் மாதிரி இருக்கிறதுல எல்லாமே சி. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஹையஸ்ட் எங்கே சியில் தான் இருக்குது. சரிங்களா? 1. 2வது இந்த 400 வந்து காமனாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 400 வந்து காமனாக எடுத்தீங்க எல்லாத்துலேயும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து இருக்குல்லே எல்லாத்துலேயும் வந்து சி வந்து எல்லாத்தையும் 400 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. சரிங்களா? அப்போது சி வந்து வராது. அப்போது 2 ஆப்ஷன் தப்பு. மிச்சம் ஏவா பின்றதான் கேள்வி. இப்போது ஏல பாருங்கள், ஏல வந்து ஃபஸ்ட் வருஷம் 400 இருக்குது, 2000 வந்து 400 இருக்குது. சரிங்களா? ஏக்கும் பிக்கும். ஆனால் பியில் வந்து அது கம்மியாக தான் இருக்குது எல்லாத்துலேயும். மிச்சம் மொத்தமே 4 வருஷம் தான், அந்த 4லேயும் கம்மியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பியில் வந்து இங்கே 600 இருக்குது, அதே நேரத்தில் ஏல வந்து 2005 600 இருக்குது. ஸோ 2க்கு 2 ஈக்குவல் ஆயிருமா? சரி, ரைட். அடுத்ததான் பியில் வந்து 2000 வந்து 600 இருக்குது, 2005 வந்து ஏல வந்து 600 இருக்குது. ஸோ 2க்கு 2 சமமாயிரும். அதுக்கடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், பியில் வந்து 2005 வந்து 550 இருக்குது, அதே நேரத்தில் ஏல வந்து 2015 சமமாக இருக்குது. சரிங்களா? விட்டுருங்க. அப்போ 2ம் சமமாயிரும். ரைட். மிச்சம் 2 வருஷம் இருக்குது. என்னன்னா 2000 ஏ, அதுக்கடுத்து 2010. சரிங்களா? இது வந்து ஏ. அடுத்து 2010 வந்து பியும், 2015 பியும் பாருங்கள். இதில் வந்து எது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியில் தான் கம்மியாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். ஸோ ஆன்சர் வந்து பி தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏ, பி, அப்புறம் சி, இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நீங்கள் கூட்டி போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்து பியில் தான் வந்து இதுக்கெல்லே கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்படியும் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 29வது கொஸ்டின். The length of the side of a square is increased by 10%. What is the percentage increase in area? சரிங்களா? ஒரு சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய அளவு வந்து 10% கூடுதான். ஸோ 10% என்ன வரும்? 1/10. சரிங்களா? 1/10 அப்படின்னா 10லேருந்து 1 கூடி 11 சொல்லி மாறிடுது. சரிங்களா? அப்போது முதல்ல இது இனிஷியல், இது வந்து நியூ. ஸோ 10ன்னு இருந்தது 11 சொல்லி மாறிடுது. நமக்கு வந்து பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? சதுரத்தோட பரப்பளவு தான் ஏரியா வந்து எவ்வளோ கூடும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பரப்பளவு ஃபார்முலா என்ன? A². அப்போது இது வந்து ஏவோட மதிப்பு, இன்னொரு ஏவோட மதிப்பு என்ன வரும்? 10ன்னு இருந்தது 11 சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? அப்போது 100 இருந்தது 121% மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ கூடியிருக்கு? 21 தான் கூடியிருக்கு. எதுலேருந்து கூடியிருக்கு? 100ல் இருந்து 21 கூடியிருக்கு. ஸோ 21%ன்றதான் இன்க்ரீஸ் ஏரியாவுடைய மதிப்பு. சரிங்களா? டேரெக்டாகவே போட்டலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 28, 29க்கு அப்புறம் 31வது கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபிகேஷனில் இதை அடிச்சிங்க அப்படின்னா மேலே 4. சரிங்களா? 5 நாங்க 20. சரிங்களா? 6.25 + 5/7 × 28 - 5 அடி கொடுத்தீங்கன்னா 4 28. ஸோ 5 நாங்க 20, 20லேருந்து 15 போச்சுன்னா, 20லேருந்து 5 போச்சுன்னா 15 இல்லை, 5 நாங்க 20. சரிங்களா? 6.25லேருந்து 5 போச்சுன்னா 1.25. ஸோ 21.25 சொல்லியிருக்கோம். சரிங்களா? மேலே உள்ளதோட மதிப்பு, இதோடைய என்டையர் மதிப்பு 21.25 சொல்லி கிடைக்கும். கீழே உள்ளதோட மதிப்பு என்ன வரும்? 3 × 3/4 × 15.8லேருந்து 3.4 கிடைச்சிங்க அப்படின்னா 2.4 சொல்லி கிடைக்கும். ஸோ இதை அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 0.6 சொல்லி வரும்.
ஸோ இதோட மதிப்பு 1.8 ப்ளஸ் 5 இன்ட்டு 239 மதிப்பு என்ன வரும்? 95 45 மிச்சம் 4 3 15 ஒரு நிமிஷங்க. அடடா 12.4 வரும். 12.4ங்க, சாரிங்க. இங்கே கழிச்சிங்கன்னா 12.4 சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 எடுத்துனா 31. அப்போ இதோட மதிப்பு 9.30 சொல்லி கிடைக்கும். 9.3 9.30 எழுதிக்கிறோம். அடுத்து இதை பெருக்கிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 11.95 சொல்லி வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 21.25 சொல்லி வரும். ஸோ 21.25 வகுத்தல் 21.25 ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். The compound interest on a certain sum of money at the rate of 11% per annum for 2 years is 4,642. Find its simple interest at the same rate and for the same period. அதாவது 2 வருஷத்துக்கு 11% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டியில் கொடுக்கும்போது வட்டி என்னவா 4,642 ரூபாய். அப்படின்னா அதே வட்டிக்கு அதே வருஷத்துக்கு அதே வட்டிக்கு அதே வருஷத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா வட்டி வந்து எவ்வளோ வரும்னு கேட்குறேன். சரிங்களா? 11% ஆச்சா? அப்போ 100 இருந்தது, முதல் வருஷம் 100 இருந்தது. இது வந்து பிரின்சிபலு, இது வந்து அமௌண்ட். சரிங்களா? 111 சொல்லி மாறி இருக்கும். சரிங்களா? 2வது வருஷம் 100 இருந்தது, 111 சொல்லி மாறி இருக்கும். ஸோ அப்போது மொத்தம் 10,000. இங்கே என்ன வரும்? 12321 சரி வரும். அப்போ இதோட வித்தியாசம் அளவு ப்ளஸ் 2321. சரிங்களா? இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 2321 ரேஷியோட மதிப்பு 4,642 ரூபா. அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? பிரின்சிபலோட மதிப்பு. பிரின்சிபலோட மதிப்பு என்ன வரும்? இன்ட்டு 2 ஈக்குவல் டு 20,000 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? 20,000 ரூபா வந்து பிரின்சிபல். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து 2 வருஷத்துக்கான வட்டி வீதம் தான் தேவை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஆர்டி அப்பான் 100 ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11 எத்தனை வருஷம்? 2 வருஷத்துக்கு வகுத்தல் 100 ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 21 12 4 44,000 4,400 சொல்லி கிடைக்கும் ஆன்சர். சரி இவ்வளோதாங்க, சிம்பிள். அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டின். Find the area of rhombus whose side is 10 cm and the longest diagonal is 16 cm. சரிங்களா? ஒரு சாய் சதுரம்னு எடுத்துக்கோங்க. ரோம்பஸ்னா சாய் சதுரம். சாய் சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இது D1 இது D2. சரிங்களா? மூளை விட்டம் வச்சுக்கோங்க, 2 மூளை விட்டம். சாய் சதுரத்துடைய பரப்புக்கு ஃபார்முலா என்னன்னா அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2 2 மூளை விட்டங்களோட பெருக்கல் பலன் வகுத்தல் 2. சரிங்களா? அதே நேரத்தில் சாய் சதுரத்துடைய பக்கங்கள் 4 பக்கங்களும் சமம். சரிங்களா? அப்போ பக்கத்துக்கும் மூளை விட்டத்துக்கு என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா 4a² ஈக்குவல் டு D1² ப்ளஸ் D2². சரிங்களா? அப்போது நமக்கு வந்து ஒரு பக்கத்துடைய மதிப்பு தெரியும், ஒரு மூளை விட்டத்தோட மதிப்பு தெரியும். சரிங்களா? அப்போ 4 இன்ட்டு 10² ஈக்குவல் டு 16² ப்ளஸ் D2². அப்போ D2² மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 4 இன்ட்டு 100 400 மைனஸ் 256 ஈக்குவல் டு 144. அப்போ D2ஓட மதிப்பு √144 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து 2 மூளை விட்டத்தோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. அப்போ பரப்பளவு ஃபார்முலா என்ன? அரை இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஈக்குவல் டு அரை இன்ட்டு 16 இன்ட்டு 12 ஈக்குவல் டு 8 12 96 சென்டிமீட்டர்². கொடுக்கப்பட்ட சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலாவும் அப்படின்னா தெரிஞ்சிருக்குங்க. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறையா போட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நம்ம தெரியும். இப்போ நடந்த ரயில்வே கொஸ்டின்லேயும் இதே சேம் மாடல் வந்து நிறையா கணக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபார்முலா எந்த அளவுக்கு முக்கியன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசிடியோட ஆவரேஜ் வெயிட் வந்து 56 கிலோ, ஏபிசியோட ஆவரேஜ் வெயிட் 52 கிலோ. சரிங்களா? இப்போ சி அப்புறம் டியோடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 48 கிலோ கொடுத்துட்டாங்க. அப்போ சியோட வெயிட் சொல்லி கேட்குறான். ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி இவங்களுடைய ஆவரேஜ் வெயிட் கொடுத்தாங்க. அப்போது டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு இருக்கும்? 4 இன்ட்டு
56 கிலோன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து A + B + Cனுடைய ஆவரேஜ் வெயிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது அதோட மொத்த வெயிட்டு 3 × 52 கிலோ. 3 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் 52 கிலோ. அப்போ என்ன வரும்? 4 200 224. சரிங்களா? இங்கே 150 156. ஸோ இது ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? டியினுடைய மதிப்பு தெரியும். சரிங்களா? டியினுடைய மதிப்பு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 56னா 48 8 14 மிச்சம் 21 68 கிலோன்னு சொல்லி வரும். சரிங்களா? நமக்கு வந்து டியோட மதிப்பு தெரியும், C + டியோட மதிப்பு நமக்கு தெரியும். C + டியோடைய ஆவரேஜ் வெயிட் வந்து 48 அப்படின்னா மொத்த வெயிட் எவ்வளோ வரும்? 2 × 48 = 96 கிலோ. சரிங்களா? அப்போ சியோட எடை எவ்வளோ இருக்கும்? 96 கிலோ மைனஸ் டியோட மதிப்பு 68 கிலோ இந்த பக்கம் வரும். அப்போது என்ன வரும்? 8 28 கிலோன்றதான் சியினுடைய மதிப்பு. என்றைக்குமே ஆவரேஜ் கணக்கில் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் தெரியல அப்படின்னா டோட்டல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணி போட்டுருங்க. அதுதான் வந்து ஈஸி. அப்படி இல்லைன்னா கணக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பிடும். சரிங்களா? அடுத்து 41வது கணக்கு. ஒரே ஒரு நிமிஷங்க, ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை மட்டும் எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபார்முலா படி போடணும்னா இல்லை, நார்மல் மெத்தட்லேயே போட்டுடலாங்க. இப்போது இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x⁴ + 1/x⁴. சரிங்களா? இது வந்து என்ன கேட்குறாங்க? x + 1/x மதிப்பு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரூட் போட்டிங்க அப்படின்னா, இதோட அண்டர் ரூட் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நல்லா கவனிங்க, 2 × x⁴ × 1/x⁴. சரிங்களா? இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² + b² + 2ab ஃபார்மேட்டில் இருக்கா? இது ரெண்டும் வந்து அடி ஆயிரும். சரிங்களா? இது ரெண்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று அடி ஆயிரும், ஒன்றுக்கு ஒரு தலைகீழ். அப்போ என்ன வரும்? x² + 1/x² வருமா? அப்போது அதே இது இங்கே என்ன வரும்? 154 ப்ளஸ் இங்கே 2 கூட்டியிருக்குமா? அப்போ அதே சேம் இங்கே 2 கூட்டணுமா? அப்போ இதோட மதிப்பு 1156 சொல்லி வரும். அப்போ x² + 1/x² மதிப்பு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா, சரிங்களா, ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் அடி ஆயிரும். சரிங்களா? அப்போ 1156 அண்டர் ரூட். சரிங்களா? இதோட மதிப்பு என்ன வரும்? 34 சொல்லி வரும். நமக்கு x² + 1/x² மதிப்பு தெரியும். அதே மாதிரி மறுபடியும் சொல்லிங்க அப்படின்னா x² + 1/x² + 2 × x² × 1/x² கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² + b² + 2ab². 2ab. சரிங்களா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன வரும்? 1/x² சொல்லி வரும். அப்போ இதோட மதிப்பு என்ன? x² + 1/x², 34. இங்கே 2 கூட்டுறோம் இல்லையா? இது 2 அடி ஆயிரும். சரிங்களா? அப்போ 2 கூட்டுறோம்னா இங்கே 2 வரும். ஸோ x² + 1/x² மதிப்பு 36 சொல்லி வரும். அப்போது x + 1/x மதிப்பு என்ன வரும்? √36 = 6ன்றதான் ஆன்சர். இப்படி தான் இது வந்து புரியுறதுக்காண்டி சொல்கிறேன். நீங்கள் வந்து நார்மலாக என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி x⁴ + 1/x² போட்டாங்கன்னா டேரெக்டாக பக்கத்தில் இருக்க இந்த வேல்யூவோட 2 கூட்டி அண்டர் ரூட் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 2 குறையும். சரிங்களா? ஸ்கொயர் வந்து பவர் 4ல் இருக்கிறது பவர் 2ஆக மாறும். அடுத்து மறுபடியும் ஸ்கொயர் ரூட் வரதோட 2 கூட்டி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா பவர் 2ல் இருக்குது பவர் வந்து 1ஆக மாறிடும். சரிங்களா? பாதியாக மாறிட்டே வரும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஒன்றும் இல்லை, உங்களுக்கு புரியுன்றதுக்காண்டி இந்த x⁴ × 1/x² போட்டிருக்கேன். இங்கே வந்து x² × 1/x² போட்டிருக்கேன். 2 அடி ஆயிரும். ஸோ அதை வந்து சேமாக வந்து இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின். a² + b² ஃபார்முலா மதிப்பு கொடுத்தாங்க, ஏபியோட மதிப்பு கொடுத்தாங்க, a³ + b³ மதிப்பு கேட்குறாங்க. இது வந்து சிம்பிளாக வந்து போடணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. 1 × 9 வேல்யூ புட் மெத்தட், ஹிட் அண்ட் ட்ரையல் தான். 1 × 9 மதிப்பு 9 அப்படின்னா இங்கே பாருங்கள், 1² + 9². இதோட மதிப்பு என்ன வரும்? 1 + 81 = 82. ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா அப்போது ஆன்சர் என்ன வரும்? 1³ + 9³ = 1 + 729 = 730ன்றதான் ஆன்சர். டேரெக்டாக இப்படி போடலாம், ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் இருக்குது. ஃபார்முலா போடுறேன், அதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. a³ + b³ = என்ன வரும்? a + b ×
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. சரிங்களா? இதுபடி போட்டிங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு தெரியுமா நமக்கு? ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு 82 ப்ளஸ் 2 மதிப்பு 2 × 9 ஈக்குவல் டு மதிப்பு என்ன வரும்? 100 வரும். சரிங்களா? 82 + 18 100 சொல்லி வரும். அப்போ ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன வரும்? √100 ஈக்குவல் டு 10 சொல்லி வரும். சரிங்களா? இது அப்படியே அந்த வேலையில் புட் பண்ணுங்கள். 10 × ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 82 மைனஸ் ஏபி 9 ஈக்குவல் டு மதிப்பு என்ன வரும்? 10 × 73 ஈக்குவல் டு 730 சொல்லி வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஏக்யூ ப்ளஸ் பிக்யூட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். அப்படி இல்லைனா ஹிட் அண்ட் ட்ரை மெத்தட்லையும் இந்த மாதிரியும் போடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 49வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 10 நாளில் தனியாக முடிப்பாங்க. பி வந்து அதே வேலையை 15 நாளில் முடிப்பாங்க. ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 4800 செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா, ரெண்டாவது சி வந்து இந்த சியோட உதவியால் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வேலையை வந்து 5 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா சி வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வாங்கியிருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ வந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 10 நாள் வேலை முடிக்கிறாங்க. பி வந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 15 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஏவும் பியும் சியோட சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க அப்படின்னா 5 நாள் வேலை முடிக்கிறாங்க. அப்போது உங்கள் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதுக்குள்ள பெரிய நம்பர் என்ன? 15. 15 எல்லாம் வகுப்படுமா? 5 வகுப்படும், 10 வகுப்படாது. 15ஓட மல்டிப்ளிகேஷன் 30. 2 பேருக்குங்க 30. 30 10லையும் வகுப்படும், 5லையும் வகுப்படும். சரிங்களா? அப்போ எல்சிஎம் 30 தான். அப்போது இவங்களுடைய எஃபிஷியன்சி என்ன வரும்? ஏவோட எஃபிஷியன்சி 3. சரிங்களா? 10லேருந்து 30 வகுத்தீங்க அப்படின்னா இது வந்து டேஸ், இது டோட்டல் ஒர்க், இது வந்து எஃபிஷியன்சி. சரிங்களா? பியோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 2 சொல்லி வரும். ஏபிசியோடைய எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லி வரும். நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட எஃபிஷியன்சி என்ன? 6. சியோட எஃபிஷியன்சி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏபியோட எஃபிஷியன்சி 3 × 2 5. ஸோ 6 - 5 ஈக்குவல் டு சியோட எஃபிஷியன்சி என்ன? 1. சரிங்களா? நமக்கு அது நல்லா கவனிங்க. இவங்க மொத்தமாக சேர்ந்து 6 யூனிட். 6 வந்து அவங்களோட எஃபிஷியன்சி. சரிங்களா? 6 ரேஷியோட மதிப்பு 6 வேலை வந்து மொத்தமாக செஞ்சு முடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800 கிடைக்கும். நமக்கு என்ன தேவை? ஒரு சியோட மதிப்பு மட்டும்தான் தேவை. ஸோ சியோட மதிப்பு ஒரு ரேஷியோ ஈக்குவல் டு என்ன வரும்? 4800 வகுத்தல் 6 ஈக்குவல் டு 800 ரூபாய் வந்து சி வந்து அவன் செஞ்ச வேலைக்கு வந்து சம்பளமாக வந்து வாங்கியிருப்பார். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 51வது கொஸ்டின். 51வது கொஸ்டின் வந்து பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 60 சென்டிமீட்டர். ஒரு ரைட் ஆங்கிளோடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ரைட் ட்ரையாங்கிள் ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய சுற்றளவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவோட மதிப்பு 60 சென்டிமீட்டர் ஆகும். அதனுடைய ஹைப்போதினஸ் வந்து 26 சென்டிமீட்டர். அதோட கர்ணம் வந்து 26 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய பரப்பளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. 26 சொல்லி வருது. அப்போனா பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் என்ன வரும்? 5, 12, 13. சரிங்களா? இது வந்து நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க ட்ரிப்ளெட். இது வந்து 2ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 10, 12, 26 சொல்லி வரும். அதாவது கர்ணம் வந்து 26 சென்டிமீட்டராக இருக்கும். மற்ற இரு பக்கங்களோட அளவு 10 சென்டிமீட்டர், அப்புறம் 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட். சரி, கூட்டினீங்கன்னா 10 ஸ்கொயரும் 12 ஸ்கொயரையும் கூட்டினீங்க அப்படின்னா 26 ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? 5, 12, 13. சாரி, 10னா 24 வரும். 2ஆல் பெருக்குனா ஸோ 10 இங்கே என்ன வரும்? 24. ஸோ முக்கோணத்துடைய இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 26 கூட்டல் 24 கூட்டல் 10 ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 60ன்னு சொல்லி வருது. ஸோ நமக்கு வந்து தேவையான சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரிங்களா? பண்புகள் வந்து ட்ரையாங்கிளோட சுற்றளவு வந்து 60 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருந்தாங்க. செங்கோண முக்கோணத்துடைய சுற்றளவு 60 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இதுதான் வேல்யூவாக இருக்கும். அப்போது ஏரியா, இந்த முக்கோணத்தோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை BH. ஸோ அடிப்பாக என்ன? 24 சென்டிமீட்டர். உயரம் என்ன? 10 சென்டிமீட்டர். அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 12 ஈக்குவல் டு 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். ஸோ பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். பைத்தாகரஸ் ட்ரிப்ளெட் எல்லா கணக்குலையும் வருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 55வது கணக்கு.
எக்ஸோட மதிப்பு வந்து கேட்குறாங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போது 2116 இன்ட்டு அண்டர் ரூட் ஆஃப் 48 வகுத்தல் 48 வகுத்தல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 92 இன்ட்டு 92 சொல்லி வரும் சரிங்களா. 92 ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பெருக்குனீங்க அப்படின்னா 8464 சொல்லி கிடைக்கும். அப்போது 8464 சரிங்களா. இதை டேரெக்டாக அடி கொடுக்கலாமா, அடி கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன வரும், 21 4ஆல் பெருக்குனீங்கன்னா எஸ் 4ஆல் போகும் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 48 வகுத்தல் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் 16 சொல்லி மாறும் சரிங்களா. அப்போது 48 வகுத்தல் 16 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி மாறும். இப்போ எக்ஸோட மதிப்பு 3. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 56வது கொஸ்டின். In a farm, the ratio of male and female members is 4:5. அதாவது ஒரு ஃபார்ம் ஒரு 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 நிறுவனத்தில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களோட எண்ணிக்கை விகிதம் வந்து 4:5 சொல்லியிருக்கு சரிங்களா. அந்த நிறுவனம் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆண்களோட எண்ணிக்கையில் 80%, அடுத்து பெண்களோட எண்ணிக்கையில் 60% வந்து கூட்டுறதுக்கு வந்து அவங்க வந்து முடிவு எடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த புதிதாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் வந்து ஆண்கள் பெண்களுடைய விகிதம் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, கணக்கு வந்து 4:5 சொல்லி கொடுத்தாங்க, மெயில் அப்புறம் ஃபீமேலோட மதிப்பு. இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வசதிக்காக இங்கே பர்சன்டேஜில் கொடுத்தனால நம்ம வந்து ரெண்டு விதமாக சொல்லித்தரேன். மேலையும் ஃபீமேலையும் நம்ம வந்து ஒரு அசம்ஷன் 400 500 சொல்லி எடுக்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து ஆண்களோட எண்ணிக்கையில் 80% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போது புதுசாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கை என்ன இருக்கும், 180% இருக்குமா சரிங்களா, 180% இருக்கும். அடுத்து பெண்களோட எண்ணிக்கை 60% இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய மொத்த நம்பருடைய எண்ணிக்கை எவ்வளோ வரும், 160% சொல்லி வருமா. ஸோ இதை அடி எடுத்தீங்க அப்படின்னா 180 upon 100 4 18 சாரி 180 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 718 36 720 சொல்லி வரும் சரிங்களா. அடுத்து இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100ஆல் அடி வகுத்தல் 100 சொல்லியிருக்கும், 100க்கு 2 0 அடி வரும், 5 16 800 சொல்லியிருக்கும். ஸோ ஆன்சர் இது சுருக்குனீங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும், 9 8 72 5 8 80 சரிங்களா. ஸோ அப்போ புதிதாக இருக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுடைய எண்ணிக்கை என்ன கேட்குறாங்க, வாட் வில் த நியூ ரேஷியோ ஆஃப் மேல் மெம்பர்ஸ் டு த ஃபீமேல் மெம்பர்ஸ். அப்போ ரைட், மேலுக்கும் ஃபீமேலுக்கும் விகிதம் வந்து 9:10 சொல்லியிருக்கோம். இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக ரேஷியோ வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ மேல் ஃபீமேலோட ரேஷியோ என்ன இருக்குது, 4:5 சரிங்களா. இப்போ வந்து 80% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 80% மதிப்பு என்ன, 4/5 சரிங்களா. 60% மதிப்பு 3/5 சரிங்களா. அப்போது 4 இன்ட்டு மேல் ஃபீமேல் சொல்லி வச்சுக்கலாம், 4 இன்ட்டு எண்ணிக்கை என்னவாக இருக்கும், 5 வந்தது 4 கூடி 9 வகுத்தல் 5 சொல்லி மாறும் சரிங்களா. வகுத்தல் ஃபீமேலோட எண்ணிக்கை 3 வந்து கூடுது, ஸோ டோட்டல் வந்து 8ன்னு சொல்லி மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னவா இருக்குது, 5ன்னு சொல்லி விகிதத்தில் இருக்குது. ஸோ 8 வகுத்தல் 5 ஸோ அடி கொடுத்தீங்கன்னா 5. ஸோ 4 36 வகுத்தல் இந்த 5 அப்படி கீழே வந்துடும், தனியாகவே எழுதுகிறோம். 4 இன்ட்டு 9 வகுத்தல் 5 இன்ட்டு 8ன்னு சொல்லி இருக்கும் சரிங்களா. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2. இப்போது 9 வகுத்தல் 10ன்னு சொல்லி புதிய எண்ணிக்கை வந்து இருக்கும் சரிங்களா. இப்படியும் போடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 58வது கொஸ்டின். சூப்பர் கொஸ்டின்ங்க. ஆக்சுவலாக இது வந்து கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, θ1 ப்ளஸ் θ2 மதிப்பு சரிங்களா 90 டிகிரி அப்படின்னா சைன் θ1 வந்து காஸ் θ2ன்னு சொல்லி எழுதலாம் சரிங்களா. அதே நேரத்தில் tan θ1 இதை வந்து காட் θ2ன்னு சொல்லி எழுதலாம். அதே நேரத்தில் சீக்கன் θ1 வந்து கொசீக்கன் θ2ன்னு சொல்லி எழுதலாம். ஆஹா, ஒரு நிமிஷம், கொசீக்கன் θ2ன்னு சொல்லிடலாம். இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான், கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது ரெண்டு கான்செப்ட் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 59 டிகிரி இருக்குது, இங்கே 31 டிகிரி, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 90 டிகிரி வருமா. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா,
ஒரே நிமிஷம். இப்போது இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? θ1 θ2 மதிப்பு 90 டிகிரி அப்படின்னா சீக்கன் தீட்டா கொசிக்கன் தீட்டா மாறுமா? அப்போ கொசிக்கன் தீட்டா 2ன்னு சொல்லி மாறுமா? கொசிக்கன் ஸ்கொயர் 31 டிகிரின்னு சொல்லி மாறுமா? மைனஸ் காட் ஸ்கொயர் 31 டிகிரி மாறும் ப்ளஸ் 2 அப்பான் சைன் 90 டிகிரியோட மதிப்பு என்ன? 1. அடுத்து மைனஸ் இது அப்படி கீழே எழுதுறேன். -3 tan ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா காட் ஸ்கொயர் 34 சொல்லி எழுதலாமா? ஏன் tan தீட்டா அப்புறம் காட் தீட்டாவோட மதிப்பு ரெண்டையும் கூட்டிங்கன்னா 90 அப்படின்னா tan θ1 காட் θ2ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? அப்போ 3 இன்ட்டு காட் ஸ்கொயர் 34 இன்ட்டு ஒய் tan ஸ்கொயர் 34 டிகிரியா ஈக்குவல் டு ஒய் அப்பான் 3. சரிங்களா? இதெல்லாம் ஸோ இதோட மதிப்பு என்ன வரும்? இது காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இதோட மதிப்பு 1ன்னு சொல்லி மாறிடுமா? சரிங்களா? அப்போ 8 1 ப்ளஸ் 2/3 இன்ட்டு 1 2 1 தான். இங்கே மைனஸ் இங்கே இது ரெண்டும் ஒன்று கொண்டு தலைகிலி. சரிங்களா? அப்போ இது 2 அடியாயிரும். சரிங்களா? அப்போ 3y ஈக்குவல் டு ஒய் அப்பான் 3ன்னு சொல்லி மாறும். அப்போது 6 ப்ளஸ் 2/3 ஈக்குவல் டு ஒய் அப்பான் 3 ப்ளஸ் 3yன்னு சொல்லி மாறும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா 6 3 18 18 கூட்டல் 2 20 வகுத்தல் 3 ஈக்குவல் டு இது என்ன மாறும் அப்படின்னா கீழே மிச்சம் பார்த்தீங்கன்னா 3 சொல்லி 3 வரும். மேலே 3 இருக்குங்க 9y ப்ளஸ் 1y 10y அப்பான் இந்த ஒய்யை தனியாக எழுதலாம் 10 இன்ட்டு ஒய் அப்பான் 3ன்னு சொல்லி வரும். ஸோ இந்த 3க்கு 3 அடியாயிரும். இந்த பகுதி சமன்பாடுக்கு அந்த பக்கம் இருந்துச்சுன்னா பகுதியும் அடி கொடுக்கலாம், தொகுதியும் அடி கொடுக்கலாம். ஸோ அப்போ ஒய்யோட மதிப்பு 2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். என்னன்னா இந்த 2 கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 58க்கு அப்புறம் 62வது கொஸ்டின். அதே பாராகிராஃப் தாங்க. இதில் வந்து அதே டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குன்னா இஃப் த டேட்டா ஆஃப் 2020 ஃபாலோஸ் தென் த ட்ரெண்ட் சிமிலர் டு தட் 2015. அதாவது 2015ஓட ட்ரெண்டு போலையும் 2020 வந்து ஃபாலோ ஆச்சு அப்படின்னா எந்த சிட்டியில் வந்து அதிக நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து வரும்னு சொல்லிக்கிறான். ஸோ 2015 வந்து எந்த சிட்டியில் அதிகமான ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? ஆக்சிடென்ட் சிட்டி ஏல தான் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னா 2020 இதே டேட்டா ஃபாலோ ஆச்சுன்னா அப்போது சிட்டி ஏல தான் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டின். இந்த கொஸ்டினும் கொஞ்சம் நல்ல கொஸ்டினுங்க. ஆக்சுவலாக இது தெரியறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது 0 டிகிரி, இது 90 டிகிரி ஏற்கனவே பார்த்தோம் தான். 90 டிகிரி 180 டிகிரி, அடுத்ததான் இது 270 டிகிரி. சரிங்களா? இது வந்து ஆட் சுகர் டு காஃபி. சரிங்களா? இதுதான் ஷார்ட்கட்டு. இங்கே வந்து எல்லாமே வந்து ப்ளஸில் இருக்கும். சைனு காசு டேனு காட்டு எல்லாமே ப்ளஸில் இருக்கும். இங்கே வந்து சைனும் காசு மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். இங்கே வந்து டேனும் காட்டு மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். இங்கே வந்து கொசிக்கனும் சீக்கனும் மட்டும்தான் ப்ளஸில் இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ப்ளஸில் இருக்கும். சரிங்களா? 0க்கும் 90 டிகிரிக்கு இடையில, இங்கே வந்து 90 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கு இடையில, இங்கே வந்து 180 டிகிரிக்கும் 270 டிகிரி இடையில, அடுத்ததாக 270 வந்து 360 டிகிரிக்கு இடையில. சரிங்களா? இப்போ வந்து பையோட மதிப்பு என்ன? 180 டிகிரி. இங்கே 3/2 மதிப்பு 270 டிகிரி. சரிங்களா? இப்போது காஸ் எக்ஸ் எதனுடைய மதிப்பு வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸில் வரணும்னா காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. சரிங்களா? இப்போ 180 டிகிரிக்கும் 270 டிகிரிக்கும் இடையில இருக்கணுமா? சரிங்களா? அப்படின்னா 60ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் 240 டிகிரி தான். சரிங்களா? காஸ் 240 டிகிரி மதிப்பு, காசோட மதிப்பு இந்த இடத்துல என்ன வரும்? மைனஸில் வரும். ஸோ
இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது சரிங்களா. அப்போ காஸ் 240 டிகிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு சொல்லிடலாம். ஒரு மதிப்பு -1/2 சரிங்களா. கான்செப்ட் சரி. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க tan ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா. காஸ் 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி சரிங்களா. அப்போது 4 × tan ஸ்கொயர் 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி, அதாவது 240 டிகிரி அப்படி மாற்றி எழுதுகிறோம். -3 × கொசீக்கன் ஸ்கொயர் 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி சரிங்களா. இப்போ வந்து இந்த 180 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி இந்த 240 டிகிரியில் டேனோட மதிப்பு ப்ளஸ் தான். அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா tan ஸ்கொயர் 60 சொல்லி எழுதலாம். அப்படி எழுதலாம். இங்கே மைனஸ், இது சமன்பாட்டில் இருக்க மைனஸ் சரிங்களா. அடுத்து 3, இங்கே கொசிகன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, கொசிகன் ஸ்கொயர் என்னவாகும் இந்த இடத்துல வந்து ப்ளஸ், கொசிகன் தீட்டா வந்து இங்கே வந்துட்டு மைனஸில் வரணும் 1. ரெண்டாவது இந்த 180 டிகிரின்னு சொல்லியிருக்கா, இது வந்து 90ஓட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அது வந்து ஈவன் நம்பர்லாம் மல்டிப்ளை ஆகுது அப்படின்றப்போ இதோடைய இந்த சைனை வந்து மாற்றணும் அவசியம் இல்லை. இதே 270 டிகிரி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 270 டிகிரினா அதை வந்து 90 டிகிரி × 3 சொல்லி மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து ஆட் டிஜிட்டில் இருக்கும். ஆட் டிஜிட்டில் பெருக்கணும், 90 டிகிரி வந்து ஆட் டிஜிட்டில் பெருக்கணும் அப்படின்னா இதனுடைய சைனை வந்து மாற்ற வேண்டியிருக்கும். கொசிக்கன் பதிலாக சீக்கன்னு சொல்லி மாற்ற வேண்டியிருக்கும். அப்படி இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இங்கே வந்து 180 டிகிரின்னு சொல்லியிருக்கு, ஈவனில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை சரிங்களா. ஒரு பாயிண்ட், அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் கொசிக்கன் தீட்டான் தான் வரும் சரிங்களா. இது ப்ளஸில் வருமா மைனஸில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் வரும். ஆனால் இந்த ஸ்கொயரில் இருக்கிறனால இதோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்லேயே தான் வரும். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் 60 டிகிரி தான். கொசிக்கன் தீட்டான்னு இருந்துச்சுன்னா மைனஸ் கொசிக்கன் தீட்டான்னு சொல்லி மைனஸ் கொசிக்கன் 60 டிகிரின்னு சொல்லி மாற்றணும். பட் இங்கே ஸ்கொயரில் இருக்கிறனால மைனஸில் போட்டாலும் ப்ளஸில் தான் வேல்யூ வரும். ஸோ கணக்குப்படி 4 tan ஸ்கொயர் tan 60 டிகிரியோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3. ஸோ tan ஸ்கொயரோட மதிப்பு √3 the whole ஸ்கொயர். tan ஸ்கொயர் 60 டிகிரியோட மதிப்பு √3 the whole ஸ்கொயர் மைனஸ் 3 × கொசிக்கன் 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா sin 60 டிகிரியோட தலைகிரி. sin 60 டிகிரியோட மதிப்பு என்ன √3, சாரி sin 60 டிகிரியோட மதிப்பு 2/√3. எஸ், அப்போ √3 சாரி sin 60 டிகிரியோட மதிப்பு √3/2. அப்போ கொசிக்கன் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2/√3 சரிங்களா. அப்போ 2/√3 கொசிக்கன் 60 டிகிரியோட மதிப்பு ஸ்கொயரில் இருக்கிறனால ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 × 3 மைனஸ் 3 × 2/3 ஈக்குவல் டு 3க்கு 3 அடியாயிரும் சரிங்களா. அப்போது 4 3 12, சாரி இங்கே வந்து 4 வரும் இல்லையா, 2 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 சொல்லி வரும். ஸோ ஈக்குவல் டு 12 மைனஸ் 4 ஈக்குவல் டு 8ன்னு சொல்லி நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இந்த கான்செப்டை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து கணக்கையும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, அதாவது 180 டிகிரியில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எப்படி மாற்றுறோம், 90 டிகிரியில் வந்துச்சுன்னா எப்படி மாற்றுறோம், 70 டிகிரியில் வந்துச்சுன்னா சாரி 270 டிகிரியில் வந்துச்சுன்னா எப்படி மாற்றுறோம் அப்படின்றத கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களா. ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ங்க. சரி எடுத்துலாமா. ஸோ 46 ப்ளஸ் 3/4 × 32, 4 8 32 சரிங்களா, மைனஸ் 6, 3 8 24, 24னா 46லேருந்து மைனஸ் ஆரம்பிச்சுன்னா 46லேருந்து மைனஸ் ஆரம்பிச்சா 40, 40 கூட்டல் 24 ஈக்குவல் டு 64 வருமா. மேலே வந்து 64 சொல்லி வரும். அடுத்ததாக கீழே வந்து 37 மைனஸ் 3/4 × 28, 27 சரிங்களா. அப்போ 37 மைனஸ் 21, 3 × 7 21 ஈக்குவல் டு 16 சொல்லி வரும். ஸோ நமக்கு தேவையானது 64/16 ஈக்குவல் டு 4ன்றதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின், ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தாங்க. டியூ டு 20% ரிடக்ஷன் இந்த ப்ரைஸ் ஆஃப் த வீட் பர் கேஜி, ஒரு கிலோவுக்கு வந்து 25% வந்து ஒரு கோதுமையோட விலையினோட மதிப்பு வந்து 25% குறைக்கிறதுனால ஜான் வந்து 600 ரூபாய்க்கு வந்து 5 கிலோ அதிகமாக வந்து வாங்க முடியுது சரிங்களா. அதாவது 25% விலை வந்து குறைக்கும் போது 5 கிலோ வந்து அதிகமாக வாங்குறாங்க 600 ரூபாய்க்கு மொத்தமாக. அப்படின்னா வாட் இஸ் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த வீட் பர் கேஜி அப்படின்னா அந்த ஒரிஜினல் ப்ரைஸ், அந்த கோதுமையோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஒரு கிலோக்கு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் ப்ரைஸ் வந்து கன்சம்ஷன் நுகர்வுக்கு வந்து எதிர்த்தகவு சரிங்களா. விலை வந்து அதிகமாக இருக்கும் போது நம்ம வந்து குறைந்த அளவு பொருட்கள் வாங்குவோம், அதே நேரத்தில் விலை கம்மியாக இருக்கும் போது அதிகமான பொருட்கள் வாங்குவோம். இதுதான் கான்செப்ட் சரிங்களா. அப்போது இனிஷியல் இது நியூ ப்ரைஸ், ப்ரைஸ் என்னவா இருக்குது 25% வந்து ரெடக்ஷன் ஆகுது. ஸோ 1/4 4 இருந்தது 3 சொல்லி மாறி இருக்குமா, ப்ரைஸ் வந்து 4லேருந்து 3 சொல்லி மாறி இருக்கு. அப்போது கன்சம்ஷன் என்னவாகும், கன்சம்ஷன் 3ன்னு இருந்தது
4ன்னு சொல்லி மாறும். அப்படியே தலைகிலியா. ஸோ எவ்வளோ இப்போ வந்து எவ்வளோ ரேஷியோ கூடி இருக்குது? 1 ரேஷியோ கூடி இருக்குது. இதோட மதிப்பு என்ன? 5 கிலோ வந்து அதிகமாகறாங்களா? ஸோ 5 கிலோ. அப்போது இனிஷியலாக வந்து எத்தனை கிலோ இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 3 × 5 கிலோ ஈக்குவல் டு 15 கிலோ வந்து ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்கும். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 600 ரூபா. சரிங்களா? ஸோ 600 வகுத்தல் 15 கிலோ ஈக்குவல் டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா தான் வந்து ஒரு கிலோ கோதுமையோட விலை, ஆரம்ப விலை. சரிங்களா? இப்போ கேட்டாங்க அப்படின்னா 600 வகுத்தல் 20ன்னு சொல்லி வகுத்தீங்க அப்படின்னா 30 ரூபான்னு சொல்லி மாறும். சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின். 72வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் 2 பாசிட்டிவ் நம்பர், 2 எண்களுடைய 2 பாசிட்டிவ் நம்பருடைய கூடுதல் வந்து 2437. சரிங்களா? இதில் ஒரு நம்பருடைய ஸ்கொயர் ரூட் வந்து 7. சரிங்களா? அப்போது ஏனுடைய ஸ்கொயர் ரூட் வந்து 7 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன வரும்? 43 சொல்லி வரும். அப்போ ஏ ஸ்கொயரோட மதிப்பு 49 ஸ்கொயர் 2401. சரிங்களா? 1லேருந்து 50 வரைக்கும் ஸ்கொயர் நல்லா படிச்சுக்கோங்க. அப்போது பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும்? 2437 வகுத்தல் 2401 ஈக்குவல் டு 36ன்னு சொல்லி வரும் பி ஸ்கொயரோட மதிப்பு. அப்போ பியோட மதிப்பு 6ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க? இன்னொரு நம்பர் தான் கேட்குறாங்க. இன்னொரு நம்பர் 6. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கொடுக்கப்பட்ட எண்ணு வந்து எதனால் வகுப்படும் சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப பார்க்குற கஷ்டமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் எல்லா நம்பர்லேருந்தும் 3/71 காமனாக எடுங்க. காமனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டேர்மில் வந்து அப்படி காமனாக வெளியில் இருக்கிறனால இங்கே வந்து 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்த 2வது டேர்மில் 3/1, 3வது டேர்மில் 3/2, 4வது டேர்மில் 3/3, 5வது டேர்மில் 3/4 இதெல்லாம் வரும். இப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 3/71, 3/72. சரிங்களா? a/m × a/n ஈக்குவல் டு a/m + n அந்த மாதிரி வரும். சரிங்களா? 3/73, 3/74, 3/75 வரும். சரிங்களா? இப்போது 3/71 இதோட மதிப்பை கூட்டுங்க. 1 கூட்டல் 3 கூட்டல் 9 கூட்டல் 27 கூட்டல் 81 இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 81, 30, 90, 120, 121 சொல்லி வரும். 3/71 × 121 சொல்லி வரும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. 5 × 4ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? 20ன்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த நம்பர் வந்து 2ஆல் வகுப்படுமா? அப்போது அதே மாதிரி தான் இங்கே இந்த நம்பர் வந்து இதில் எதேச்சும் ஒரு நம்பரை வந்து வகுத்தாலும் அது வந்து மொத்த நம்பரையும் வந்து வகுக்கும். சரிங்களா? மொத்த தொகையும் வகுக்கும். அப்படின்னா இதோடைய மொத்த தொகை என்ன இருக்கும்? 3/70 × 121. இந்த 121 வகுக்கக்கூடிய நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான், 11 மட்டும்தான் வகுக்கணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 11ன்றது ஆன்சர். இது வந்து மொத்த தொகை. சரிங்களா? மொத்த தொகையை 11ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 121 எந்த நம்பர் வகுக்குமோ அதுதான் வந்து இந்த மொத்த நம்பரே வகுக்கும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 11ன்றது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 80வது கொஸ்டின். பார்க்கறதுக்கு டஃப்பாக இருக்கும், ஆனால் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் நம்ம வந்து எப்படிலாம் கணக்கு போடுறன்றதை தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரெயின் வந்து 400 கிலோமீட்டர் தூரத்தை வந்து கடக்குது யூனிஃபார்ம் ஸ்பீடில். சரிங்களா? இப்போ அதோடைய ஸ்பீடை வந்து 10 கிலோமீட்டர் அதிகரிக்கும் பொழுது அதோட டைம் வந்து 2 கிலோமீட்டர் வந்து குறையுது. சரிங்களா? 2 மணி நேரம் வந்து குறையுது. அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க? நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடு இருக்குது, ரெண்டாவது வந்து ஸ்பீடு என்ன ஆகுது? 10 கிலோமீட்டர் கூடாது. இதனால் வந்து டைம் வந்து எவ்வளோ குறையுது? 2 hours வந்து ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடா? இப்போ டைம் வந்து எவ்வளோ குறையுது? 2 hour வந்து குறையுது. ஃபஸ்ட்டு ஸ்பீடு எவ்வளவு? டிஸ்டன்ஸ் 400 கிலோமீட்டரை S1 ஸ்பீடில் போகிறாங்க. அது எது? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே. அப்போ ரெண்டாவது 400 வகுத்தல் S1 + 10. சரிங்களா? ரெண்டாவது ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் கூட்டுறதுனால. சரிங்களா? அப்போது இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 400 காமனாக எடுத்துருங்க. 400 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 1/S1 - 1/S1 + 10. சரிங்களா? இது அப்படி மீச்சமாக எடுத்திங்கன்னா இது ரெண்டுக்கு மீச்சமாக எடுத்தீங்க அப்படின்னா 400 = S1 + 10 - S1 S1 × S1 + 10. சரிங்களா? அப்போது இந்த மைனஸில் இருக்கிறது -S1 + S1 அடி ஆயிரும். சரிங்களா? ஈக்குவல் டு 2 இது அடிச்சிங்க அப்படின்னா இங்கே 200 சொல்லி வரும். ஸோ இது அப்படியே கீழே இருக்கிறது இந்த பக்கம் பெருக்கல போகுமா? பெருக்கல போகும்போதில் S1 × S1 + 10 ஈக்குவல் டு இந்த 200 உள்ளே கொண்டு போய் பெருக்குனீங்க அப்படின்னா 2000 சொல்லி வரும்.
2000 சொல்லி வரும். சரிங்களா? 2000 கிலோமீட்டர் சொல்லி வரும் டிஸ்டன்ஸ். இப்போது இந்த இருக்கிற எல்லாத்தையும் போடுங்க. சரிங்களா? இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் போட்டிங்க அப்படின்னா எந்த ஆப்ஷனுக்கு 2000 சொல்லி ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வந்து கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் S1ஓட மதிப்பு 40, 40 × 40 + 10 = 40 × 50 = 2000 சொல்லி ஆன்சர் கிடைக்குதா? ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஒரு கணக்கில் வந்து நம்ம எல்லாமே கடைசி வரைக்கும் விடையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் போட்டாலும் இது வந்து கிடச்சிரும். சரிங்களா? S1 உள்ள கொண்டு போய் பார்க்குறீங்க, S1² + 10 S1 - 2000 = 0ன்னு சொல்லி வரும். அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஏதோ ஒரு பாதி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கீங்க, மீதி வந்து ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 83வது கொஸ்டின். எஸ் 83வது கொஸ்டின். ஒரு மனிதன் வந்து 2 பொருள் வாங்குறான். 2 பொருளோடையும் விலை வந்து 3000 ரூபாய். சரிங்களா? ஒரு பொருள் வந்து 10% லாபத்துக்கு விற்கிறான், இன்னொரு பொருள் வந்து 5% லாபத்துக்கு விற்கிறான். அப்படின்னா அவனோட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ சதவீதம் கேட்குறாங்க. இங்கே ரூபாவை பற்றி எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? நல்லா கவனிங்க. 2 ஆர்டிகிளுடைய 2னுடைய சிபியும் சேம். சரிங்களா? ஒரு பொருளை வந்து 10% விற்கிறான், இன்னொரு பொருளை வந்து 5% விற்கிறான். அப்படின்னா சிபி சேம் தானே. அப்போது ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஈக்குவல் டு 15% / 2 = 7.5% தான் அவனுடைய ஒட்டுமொத்த ப்ராஃபிட். சரிங்களா? சிபி வந்து 2 பொருளுக்கு சேமாக இருக்கிறனால இந்த மாதிரி பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக வந்து விற்பனை விலையை கண்டுபிடிச்சி அதை வந்து கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து லாபம் கிடைக்குதுன்னு தெரியும். அது வந்து அடக்க விலையில் லாப சதவீதத்தில் போட்டிங்கன்னா நமக்கு தேவையான லாப சதவீதம் கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 84வது கொஸ்டின். The least number which should be added to 4701 so that the sum is exactly divisible by 4, 5, 6, 8. 4, 5, 6, 8ஆல் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 4707ஓட எந்த ஒரு எண்ணை கூட்டினீங்க அப்படின்னா இந்த எண் எல்லாமே வந்து 4, 5, 6, 7, 8ஆல் வகுப்பட சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணோட எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் என்ன வரும்? 8. ஸோ இது வந்து டேரெக்டாக போட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ 2, 2 4, 2 10, 3 2 6, 4 2 8. மறுபடியும் 2ஆல் எடுத்தீங்கன்னா 1, 5, 3, 2. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா 2 4, 4 5 20, 20, 20 × 6 120. ஸோ எல்சிஎம் வந்து 120. ஸோ இந்த நம்பர் வந்து 4707ஓட எந்த ஒரு எண்ணை போட்டிங்கன்னா அது வந்து 120ஆல் வகுப்பட சொல்லி கேட்குறாங்க. ஸோ வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த 120 வந்து 120 4ஆல் பெருக்கினீங்கன்னா 480 சொல்லி வரும். சரிங்களா? இங்கே 480னா இன்னொரு இதோட ஒரு 93 கூட்டினீங்க அப்படின்னா இது வந்து இந்த நம்பர் வந்து என்னவாகும்? 93 கூட்டினீங்க அப்படின்னா 4800 சொல்லி கிடைக்கும். ஸோ 4800 முழுமையாக வகுக்கணுமா? அப்போ 93 கூட்டினா ஆன்சர் வந்து கிடச்சிடும். நமக்கு தேவையான நம்பர் வந்து 4707ஓட 93 கூட்டிங்க அப்படின்னா இந்த எண் வந்து முழுமையாக இந்த 4 எண்களாலும் வகுப்படும். சரிங்களா? இதுதான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 88வது கொஸ்டின். மறுபடியும் அந்த பாராகிராஃப் தாங்க. இதில் அதே சேம் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. விச் சிட்டி ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆன் அன் ஆவரேஜ். கொடுக்கப்பட்ட நகரங்களில் இது வந்து இருக்கலே அதிகமான ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கும் ஆவரேஜாக சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஏக்கு பூரா எழுதுங்க, அடுத்து பிக்கு பூரா எழுதுங்க, அடுத்து சிக்கு பூரா எழுதுங்க. ஏக்கு என்ன 400 + 600 + 500 + 550. சரிங்களா? இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நல்லா வரும் 1000, 2000, 2050. சரிங்களா? 2050 / 4 எல்லாத்துக்குமே 4 வருஷம் இல்லையா? அடுத்து பிக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பியில் வந்து 600 + 600 மொதல் வருஷம் ஒரு 600, 2வது வருஷம் ஒரு 550, 3வது வருஷம் வந்து ஒரு 350, 4வது வருஷம் வந்து ஒரு 300. சரிங்களா? அப்போ கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 600, 600, 1200, 1500, 1800 / 4. சரிங்களா? அடுத்து 3வது சியில் வந்து முதல்ல வந்து ஒரு 450, 2வது வருஷம் வந்து ஒரு 550, 3வது வருஷம் வந்து ஒரு 650, 4வது வருஷம் வந்து ஒரு 450. சரிங்களா? 450, 450, 900, 1500, 1500, 1500 ஒரு 2100. சரிங்களா? 2100 / 4. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இருக்கல எது என்ன கேட்குறாங்க? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட். சரிங்களா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சுருக்குனீங்க அப்படின்னா ஆவரேஜ் கிடைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் வந்து கீழே வந்து 4 வருஷம் தான் இருக்குது. அப்போது ஆவரேஜ் வந்து என்ன வரும்? எல்லாத்தையும் காமனான நம்பராலே போக்குறனால
இந்த டோட்டல் வேல்யூ எது வந்து அதிகமாக இருக்கோ அதோடைய நம்பர் தான் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் இருக்கும். ஸோ சியோட வேல்யூ தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனோட ஆக்சிடென்ட் தான் வந்து ஆவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லா நம்பரையும் வந்து சேமாக 4 தான் வகுக்கிறோமா அப்படின்றப்போ ஆவரேஜ் வந்து எந்த நம்பர் வந்து அதிகமாக இருக்கோ மேலே வந்து எந்த நம்பர் அதிகமாக இருக்கோ அதோடைய ஆவரேஜ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து சி தான். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.